ஆழ்ந்து கேளுங்க. உங்க வாழ்க்கைங்கயா, நீங்களும் உங்க வாழ்க்கையும் வேற ஒண்ணுமே இல்லை. யூ ஆர் எலக்ட்ரிசிட்டி ஆர்கனைஸ்ட் இன்டு லைஃப். நீங்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டி, லைஃப் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட எலக்ட்ரிசிட்டி. லைஃப் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு சக்தி மண்டலம். உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே எனர்ஜி யூனிட், லைக் பேட்டரி மாடல். ஈச் செல் இன் யூ இஸ் an energy unit like a battery model. Every cell has a charge separation, negative inside, positive outside. Your body is not only chemistry, it is bioelectric patterning. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் உள்ள நெகட்டிவ் சார்ஜும் வெளியில பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் யூனிட்டுங்கய்யா, ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி யூனிட். உங்க பாடி வெறும் கெமிக்கல்ஸ் கிடையாது, ஒரு வேதிப்பொருட்களின் தொகுப்பு கிடையாது. இது ஒரு பயோ எலக்ட்ரிக் பேட்டர்ன். பயோ எலக்ட்ரிக் கட்டமைப்பு. தமிழ்ல சொல்லணும்னா உயிர் மின் கட்டமைப்பு. உங்க உடம்பு ஒரு உயிர் மின் கட்டமைப்பு. பொதுவா மக்கள் எனர்ஜியை பத்தி பேசும்போது அது ஒரு வைப்ரேஷன் சொல்ல வராங்க. ஆனா இங்க லிட்டரலா நீங்களே ஒரு வைப்ரேஷன் தாங்கயா. சார்ஜ், கிரேடியன்ட், பொட்டன்ஷியல். நீங்க உண்மையில ஒரு வைப்ரேஷன்யா. ஈச் செல் carries an equivalent of 1.4 volts across nearly 50 trillion cells. உங்களுடைய ஒரு செல்லும் 1.4 வோல்ட்டுக்கு ஈக்குவலண்டான எனர்ஜியை கேரி பண்ணுது வித் 50 trillion cells. உங்க பாடி ஒரு மேசிவான உயிர் மின் அணு சாத்திய சக்தி. ஆழ்ந்து கேளுங்கள். உங்க லைஃபேங்கயா அறிவு, இன்ஃபர்மேஷன் பிளஸ் எனர்ஜி, இந்த சக்தி ரெண்டும் மூவிங் த்ரூ ஸ்ட்ரக்சர். அவ்வளவுதாங்கய்யா. உங்க லைஃபே உங்களுக்கு இருக்கிற அறிவு, ஞானமும் பிளஸ் உங்களுக்கு இருக்கிற சக்தியும் ஒரு ஸ்ட்ரக்சர்ல மூவ் ஆகுது. அதான் உங்க லைஃப். உங்களுடைய அறிவை விழிப்படைய செய்து அது உங்க எனர்ஜி மூவ் பண்ற ஸ்ட்ரக்சரை ஆர்கனைஸ் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சுங்க, வெற்றிங்க. அது உள்ள நடக்காத வரை நீங்க வெளியில என்ன முட்டி மோதினாலும் ஒரு 4 நாள் ஜிம்முக்கு போயிட்டு படுத்துருவீங்க. ஒரு 4 நாள் கோபம் இல்லாம எல்லாரோடையும் பேசிட்டு 5ஆவது நாள் வெடிச்சு விழுந்து மொத்தமா 4 நாள் கோபத்தையும் சேர்த்து கொட்டிடுவீங்க. @KrishnaKalai 3454 ஒரு அன்பர் யூடியூப்ல கொஸ்டின் போட்டிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குது. பட் என்னால ரொம்ப டைம் அந்த ஸ்டேட்ல இருக்க முடியல. பிகாஸ் ஆஃப் மை ஓல்ட் லைஃப் சீக்ஸ் மீ அ லாட். அவாய்டும் பண்ண முடியல. இது எந்த ஸ்டேட் சுவாமி அப்படின்னு கேக்குறீங்க. மென்மையான வார்த்தையால் சொல்றேங்கய்யா. ரொம்ப அறச்சீற்றத்தோடு கடுமையான வார்த்தைகளை நான் உபயோகம் பண்ண விரும்பல. ரொம்ப மென்மையான வார்த்தையால் சொல்ல விரும்புறேன், கேட்டுங்க. ஒரு ஈ நல் உணவை உண்டாலும் ஏற்கனவே மலத்தை உண்ட அந்த மனப்பழக்கத்தினால், மல வாசனையினால் மலத்தை நோக்கி மீண்டும் மீண்டும் செல்லுகின்ற மனநிலை தான் இதுங்க. அதனால தெளிந்து முடிவெடுங்கள். இந்த
ஆத்மஸ்புரணம் அப்படின்னு சொல்ற இந்த சமாதி பழகுதலை உங்க தினசரி வாழ்க்கையோடையே கலந்து செய்ய துவங்குங்கய்யா. உண்மையில உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்துல இருந்தும் வித்ட்ரா பண்ணிக்கிறதுனால அமைதி வராது. உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்துல இருந்தும் எல்லாத்தையும் நோக்கி ரியாக்ட் பண்ணாம சாட்சியா இருக்கிறதுனால தான் அந்த பரமசாந்த நிலை அமையும். அந்த அகம் ஸ்புரண நிலை அமையும். தோன்றாத நிலை அமையும். சமாதி நிகழும். அதனால உங்க தினசரி வாழ்க்கை எடுத்து அந்த வாழ்க்கையோடைய அந்த செயல்பாடுகளை செய்யுங்கள். ஆனால் உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நிகழ்பவர்களை பார்த்து எந்த ரியாக்ஷன் கொந்தளிக்காதீர்கள், வெடிக்காதீர்கள். சாட்சியாவே பாருங்க. மலத்தை நோக்கி மீண்டும் ஈர்க்கின்ற மனத்தை தவிர்த்து நிர்மலமாக, நிரஞ்சனமாக, நிர்விகல்பமாக, நிச்சலமாக, சாட்சியாக மீண்டும் மீண்டும் பார்க்க துவங்குங்கள். Nityanam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.